يا من صليت بكل الأنبياء. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாட்டில் உள்ள பாடசாலைகளின் செயற்பாடுகளை தொலைவிலிருந்து அவதானிப்பதற்கு பல நிறுவனங்கள் உள்ள தேசிய கல்வி அமைச்சு, நேஷனல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அல்லது வரிசை கல்வி அமைச்சு, லைன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தேசிய பாடசாலைகளை கண்காணிக்கின்றது. மாகாண கல்வி அமைச்சு, ப்ரொவின்ஷியல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மாகாண கல்வி திணைக்களம், ப்ரொவின்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், வலயக்கல்வி பணிமனை, ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ், கோட்டக்கல்வி காரியாலயம், டிவிஷனல் எஜுகேஷன் ஆஃபீஸ் முதலிய நிறுவனங்கள் மாகாண மட்ட பாடசாலைகளை மேற்பார்வை செய்கின்றன. தேசிய கல்வி அமைச்சில் காணப்படும் பல்வேறு பிரிவுகளில் முஸ்லிம் ஸ்கூல்ஸ் யூனிட், முஸ்லிம் பாடசாலைகள் பிரிவும் ஒன்றாகும். இப்பிரிவின் பணிகள் யாவை என்ற வினா பலருக்கும் எழுவதுண்டு. எனது அறிவுக்கு எட்டிய வகையில் இந்த பிரிவுக்கென எந்தவித பணியும் ஒதுக்கப்பட்டதாக தெரியவில்லை. செயற்றிட்ட பணிகளை நிறைவேற்றுவதற்கு நிதி அத்தியாவசியமாகின்றது. இந்த பிரிவுக்கென எந்த காலத்திலும் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் ஒன்று, முஸ்லிம் பாடசாலைகளின் வருடாந்த கேலண்டர் தயாரித்தல் இப்பிரிவின் பணி என்ற மாயை தோற்றுவிக்கப்படலாம். சிங்கள தமிழ் பாடசாலைகளுக்காக தயாரிக்கப்படும் வருடாந்த கேலண்டரை முஸ்லிம் பாடசாலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைப்பதற்கு உதவுவதுதான் இப்பிரிவு செய்யும் பணியே தவிர புதிதாக கேலண்டர் தயாரிப்பதல்ல. இவ்வாறு மாற்றியமைக்க உதவுவதற்கு வரிசை கல்வி அமைச்சில் ஒரு தனிப்பிரிவு தேவைதானா? 2, முஸ்லிம் பாடசாலை அதிபர்களுக்கு சேவைக்கால கருத்தரங்குகள், செயலமர்வுகள் நடத்துவதெனின் நிதி ஒதுக்கீடு அத்தியாவசியமாகின்றது. இப்பிரிவில் நிதி இல்லாமையால் வேறு பிரிவுகளில் கையேந்தி யாசகம் கேட்க வேண்டும். தமக்கென ஒதுக்கப்பட்ட நிதியை இன்னுமொரு கிளைக்கு கொடுக்க எந்த கிளையுமே முன்வரமாட்டாது என்பது எண்ணம். 3, முஸ்லிம் பாடசாலைகளின் கற்பித்தல் கற்றல் செயற்பாடுகளை கண்காணிப்பதாயின் இப்பிரிவில் ஆளணியும் இல்லை, நிதி வசதியும் இல்லை. இந்த இலட்சணத்தில் முஸ்லிம் பாடசாலைகள் பிரிவு என்று ஒரு கிளை தேவைதானா என்ற கேள்வி எழுகின்றது. முஸ்லிம் பாடசாலைகள் கிளை தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஏறத்தாழ 8 வரையிலான பணிப்பாளர்கள் இப்பதவியில் அமர்ந்துள்ளனர். இவர்களுள் பிரகாசித்தவர்கள் 2 மட்டுமே. ஒருவர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஜனாப் காதர் முஹைதீன் அவர்கள், மற்றையவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜனாப் அப்துல் குத்தூஸ் அவர்கள். முஸ்லிம் பாடசாலைகள் கிளையின் ஸ்தாபக பணிப்பாளர் ஜனாப் காதர் முஹைதீன் அவர்களாவார். கல்வி அமைச்சு செயலாளர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வாதாடி இல்லாதிருந்த இப்பிரிவை புதிதாக தோற்றுவித்த சிறப்பு இவரை சாரும். இப்பிரிவுக்கென தனியான காரியாலயம், தளபாடங்கள், எழுதுவினைஞர் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை வென்றெடுத்தவர் இவரே ஆவார். யாழ்வாசி அப்துல் குத்தூஸ் அவர்களின் காலத்தில் முஸ்லிம் பாடசாலைகள் கிளை மேலும் வளர்ச்சி கண்டது. தனி தொலைபேசி இலக்கம், தொழுகை அறை போன்ற அடிப்படை வசதிகள் இவரது காலத்திலேயே பெற்றுக்கொள்ளப்பட்டன. இக்கிளையுடன் சேர்த்து தனியார் பாடசாலை கிளையும் இணைத்து கல்வி பணிப்பாளர் ஜனாப் அப்துல் குத்தூஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதனால் இக்கிளை மேலும் வலுப்பெற்றது எனலாம். 1990 அக்டோபரில் வடபுல முஸ்லிம்கள் அனைவரும் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட போது முஸ்லீம் ஆசிரியர்களின் பர்சனல் ஃபைல்ஸ், சுயவிவர கோப்புகளுக்கு என்ன நேரிடுமோ என்ற அச்சம் நிலவிற்று. அவ்வமயம் யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களிலெல்லாம் இருந்த முஸ்லிம் ஆசிரியர்களின் சுயவிவர கோப்புகள் அனைத்தையும் பெற்று முஸ்லிம் பாடசாலைகள் பிரிவில் தமது பொறுப்பில் பாதுகாத்து வைத்தமை கல்வி பணிப்பாளர் ஜனாப் அப்துல் குத்தூஸ் அவர்களின்
துணிச்சலான சேவைக்கு சான்றாகும். இவர்கள் இருவர் மட்டுமே இப்பதவியில் ஜொலித்தவர்கள், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளை முடியுமானவரை செய்தவர்கள் ஆவர். இவ்விருவரையும் தவிர இக்கிளைக்கு பணிப்பாளர்களாக நியமனம் பெற்ற எவரும் பிரகாசிக்கவில்லை என்பதை உறுதிபட கூறலாம். இவர்கள் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு சேவை செய்ய முடியாமைக்கு பிரதான காரணி என்ன? இப்பதவி இலங்கை கல்வி நிர்வாக சேவை ஒன்றுக்கு உரித்தானதாகும். முந்திய இருவரும் பதவியேற்கும் போது தரம் ஒன்றைச் சேர்ந்தவர்கள். இவர்களிடம் துணிந்து கேட்டுப்பெறும் ஆற்றல் இருந்தது. ஏனையோர் நான் அறிந்த வரையில் பதவியேற்கும் போது தரம் 2ஐச் சேர்ந்தவர்கள். ஓரிருவர் பதவியேற்ற பின்னர் தரம் 1க்கு பதவி உயர்வு பெற்றிருக்க கூடும். எவ்வாறெனினும் இவர்கள் துணிந்து வாதாட தயங்கினர். பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மௌனித்தனர். பதவியினால் தம்மை அலங்கரித்துக் கொண்டனர். இந்த நிலையில் இத்தகைய கையாலாகாத கிளை ஒன்று தேவைதானா என்ற வினாவை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர். தமிழ் கிளை, தமிழ் யூனிட் தனக்கென சில பிரத்யேகமான பணிகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுமானால், பெருந்தோட்ட கிளை, பிளான்டேஷன் யூனிட் தனக்கென பிரத்யேகமான செயற்றிட்டங்களை உருவாக்கி கொள்ள முடியுமானால், இவற்றை முன்னுதாரணமாக கொண்டு முஸ்லிம் பாடசாலைகள் கிளை செயற்றிட்டங்களை உண்டாக்கிக் கொள்வதில் என்ன தடை இருக்கின்றது? பணிப்பாளர்கள் என்ன சோம்பேறிகளா? வெறுமனே காலத்தை கடத்திவிட்டு செல்ல நினைக்கின்றார்களா? ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு கோழைத்தனமா? அல்லது அவர்களின் முதுமையும் தள்ளாமையுமா? சமூகத்தின் சாபம் இவர்களை பீடிக்காமல் விடப்போவதில்லை என்பது மட்டும் நிச்சயம்.